ஆரம்பத்துல என்ன கேட்டேன்? கணவன் எங்கே? அடிக்க மட்டும் தானே சொன்னேன். சொல்லிவிடு. கணவன் எங்கே? ஐயோ இந்த பக்கம் என் கணவன் எங்க போயிருக்காருன்னு சொல்லணும். அதுதான் உனக்கு. அதனால வர விவரம் எல்லாம் உனக்கு தான். நான் பாத்துக்கிறேன் சொல்றேன். ரமணேஸ்வரா, நரிப்பல்லா, எங்க கணவர் எங்க போயிருக்காரு தெரியுமா? அந்த இமாச்சலம் சென்று ஆதி சிவனை கோரி நீதியாய் தவம் இருக்க போயிருக்கின்றார். ஆம்பளைதான் வீட்டுல நாங்க போடுவோம். ஆம்பளை தான் வால் பண்ணிட்டு விளக்கமா சொல்றாப்ல அவரு. ஆம்பளை இல்லாத வீட்டுலதான் போவாரா அவரு. ஆமா, ஏன்னா வீரத்தை காமிக்கிறதுக்கு. ஆம்பளை இருந்தா தூக்கு போட்டு மறிப்பாங்கல்ல. இங்க கறி வாங்கி சனாமா அப்ப கூட பத்தின மாட்டிட்டுறாமா அந்த சிவனிடத்திலே இமாச்சலம் சென்று தவத்தை அரிய பெரிய தவத்தை சென்று வரத்தை பெற போயிருக்கின்றார். புறங்கானது எங்கே சென்றிருக்கின்றதா? இமாச்சலம். என்னுடைய ஐயர் அந்த ஈசனிடம் சென்று வரவாங்க போய்தான் குரங்குக்கு பூஜை செய்ய தெரியுமா? அது எப்படி தெரியும்? மலர்களை தூவி அர்ச்சனை செய்ய தெரியுமா? தெரியுமா? இல்ல குரங்கு கையில் ஒரு பூமாலை கொடுத்தா பண்ணும். அப்படி என்னை போல் மனதை ஒருநிலைப்படுத்தினால் அல்லவோ அந்த ஐயனை காண முடியும். குரங்கு மனசு ஒருநிலைப்படுத்த முடியுமா? கிளைக்கு கிளை தாவக்கூடிய வானரா தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்த முடியுமா? அந்த சூத்துல வந்து அடிக்குதுங்க. எனக்கு வர ஒரு ஆக்ரோஷங்க. அந்த கூந்தல கரகர மென்னு வர ஒரு ஆபரேஷன். அந்த வேகத்தில் அந்த அவளுடைய அழகை மறந்து விட்டேனே. வந்துட்டீங்க. நான் பாட்டு ஏன் மாதிரி இருக்குதுடா அவன் நடந்த இடமே. நிறைய இடத்துல வாய வச்சிருப்பான் போல. ஆனா ஏன் அந்த அம்மா கூந்தலை பத்தி பேசுறிய? இலங்கையில் இருக்கிற நம்ம எஜமா இருக்கிறாரு, அவங்க மனைவி இருக்கிறாங்க மண்டோதரி. அவங்க கூந்தல விடுவா, இந்த அம்மா கூந்தல் பெருசா இருக்குதா? கூந்தல் பெருசா இருக்கு போத மனைவி சும்மா சொல்லக்கூடாது. அந்த 3வது மாடியில அந்த களிமண்ணை போட்டு கசிக்கிட்டு ஏன்னா ஷாம்பெல்லாம் போட்டா முடி போட்டு கசிக்கிட்டு பெருமையா 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 கசிக்கிட்டு மாடி மேல நிற்பாங்க. தலையை பிரிச்சு போடுவாங்க. அந்த தாலிக்கு முடி தொங்காது. தாலிக்கு மேலதான் இருக்கு அந்த முடி. அது வேற ஒரு ஈடுபடி ஒண்ணு எடுத்துக்கோ. யாருமே தேவையில்லை. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. வாலிதான் தேவை. புறப்பட்டு வா. போனால் கெடுதி நீரும் வேண்டாம் சொல்லை கேளும். போனால் கெடுதி நேரும் வேண்டாம் சொல்லை கேளும். தெரிவித்து விட்டேன் நீல என்று. எவ்வளவு சாமர்த்தியமாக
அங்க நான் சென்றால் அவங்க கணவனுக்கு ஆபத்து இல்லையா, உனக்கு ஆபத்து. எனக்கு ஆபத்தா? என்னுடைய வீரம் அவளுக்கு தெரியாதல்லவா? ஓர் நேரத்தில் இந்த ராவணேஸ்வரன் திக்விஜயம் வருகின்றேன். அந்த சமயத்தில் என்னுடைய தயதாக விளங்கக்கூடிய குபேரன் புஷ்ப விமானத்திற்கு வளம் வருகின்றான். புஷ்ப விமானத்தை கொடு என்று கேட்டு கொடுக்க மறத்தான். அவனா அப்படி அடித்ததும் புஷ்ப விமானத்தை அங்கே விட்டுவிட்டு புறமுதுகு காட்டி ஓடிவிட்டான். அன்று முதல் இன்று வரை இந்த ராவணேஸ்வரர் புஷ்ப விமானத்திலே ஏறி பறந்தேனால் தேவர் மூவர் யாவரும் கை கட்டி வாய்ப்பொத்தி எனக்கு அடக்கமாக பதில் உரைப்பார்கள். தேவர் மூவர் கேவலம் பால் முளைத்த பூச்சி. எனக்கு எதிரியா இந்த உலகத்திலே அவருக்கு நிகரான பலம் படைத்தவர் யாருமே கிடையாது. போனா நீதான் அழிந்து போவேன். சொல்றதை கேளு. சொல்லிட்டியா? உன் வேலை முடிந்தது. அங்க போற நாங்க போறோம். ஆனா உன் கனவு அங்க காலிதான். ஆனா என் கையில தெம்பிட்டா வச்சுக்க இந்த ஆண் சுண்டு நிமிட்டி கூடுவான். அது மட்டும் கிடையாது. ஒரு பிஸ்கட் எடுத்து தண்ணில நினைச்சு சாப்பிட்டு பழகம் போற அது மாதிரி உன் வீட்டுக்காரன் காலி ஆக போறான். அவன் காலி ஆக போறான். அது உண்மை சத்தியமா சொல்றான். என்ன பச்சை பொண்ணுக்கு தெரியாது. அவன் தப்பிச்சு எங்களுக்கு தெரியாத வந்துட்டான்னு வச்சுக்க. சரி, மாமா வந்து போனான்னு சொல்லு. யாரு நீ எனக்கு மாமனா? அவன் கண்டு கல்யாணம் பண்ணாம அவனை பார்த்து நான் கல்யாணம் பண்றேன். உன் முடிய பார்க்கும் போது எனக்கு கணக்கு மென்னு தின்னலான்னு பாக்குறேன். பேசி அவங்க விட்டுறான். தம்பி, அங்க போனாதான் தெரியும் யாரு உதவாங்கிறதுன்னு. ஆமா, அடியே தார காலையில அறக்க போற தாலி நீ. உன் புருஷன் காலி அங்க காலையில அறக்க போற தாலி. இந்த மாமன் தான் உனக்கு ஜோடி வத்த மறந்து. அம்மா, உலகாலும் தாயி. நம்ம ஊர் சொந்த ஊருன்னா சச்சிவாகன்னு கேள்விப்பட்டேன். அதுல முதல்ல ஒரே ஒரு அட்ரஸ். ஏன்னா எதுக்குமே உதவாத கேஸ் ஆகி போச்சு. எதனா ஒரு வீட்டு அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் குத்திங்கன்னா புண்ணியமா போடுவோம். அடுத்த 2 மாசம் கேமரா பார்க்கலாம். அடுத்த 2 மாசம் ஒண்ணு கிடையாது. உன் முதல்ல வச்சு உன் பல்ல பார்த்தாலே யாரும் கிட்ட வர மாட்டாங்க. போயிட்டு வா, போய் உரம் வாங்கிக்கணும். ஓடம் என்னது வீட்டுக்காரன். ஆனா வந்து மீறி வந்துட்டான்னு வச்சுக்க. என்ன பார்த்து பயப்படல, உன் பல்ல பார்த்து தான் பயப்படுறேன். உமா கூட்டாங்க. உமா உமா பாத்தியா என்ன சத்தம் கேக்குதுன்னு? உமா கொடுக்க வந்தா என்ன ஆகுன்னு தெரியுதா? அவன் சங்கு ஊத்துறாமா. எனக்கு யாருங்க இவனுக்கு தான் எடுக்க. உலகாலும் தயாபரி தென்னிலங்கை வேந்தன் ராவணேஸ்வரனோ போர் நினைவெடுத்து செல்கின்றான். எனக்கோ மனம் பதைப்பதைக்கின்றது. என்ன நடக்குமோ என்று தெரியவில்லை. காத்தடிச்சானோகும் முன்னு எங்களை பொத்தி பொத்தி வளர்த்தீக. கருப்பசாமி கண்ண குத்து மண்ணு அப்பா சோறுட்டி வளர்த்தீக. ஊரு கண்ணு பட்டுடு மண்ணு சுத்த
சுத்தி வந்தீக உறவு கண்ணு தொட்டிடும் மண்ணு சுத்தி சுத்தி போட்டீக அடுத்த ஒரு ஜன்மம் இருந்த என் பிள்ளையா உங்ககிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும் அப்பா அப்பாவும் வந்து கிட்டிடாகுமா ஆகாசம் அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம் ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் பாசம் வேர்வதொழிலையா நான் படிக்கும் இதிகாசம் உன்னை விட பூமி இல்லை உன்னை விட சாமி இல்லை சொல்ல ஒரு வார்த்தை இல்லவும் சொல்ல விட வேதம் இல்லை கண்டிக்கும் உன்னோட பாசத்துக்கும் முன்னே கடவுளும் கூட நிகரில்லை அப்பா வறுமைய சொன்னதில்லை வடிமானம் நின்னதில்லை வறுமைய சொன்னதில்லை நீ வாடிமானம் நின்னதில்லை எதையுமே தனக்கு இதுவரை என்னதில்லை சொத்து சோகம் வந்ததில்லை ஒரு சொந்த மல்லி தந்ததில்லை எத்தனையோ கஷ்டத்திலும் யாரையும் நொந்ததில்லை உழைச்சி உழைச்சி நீ ஓடானே படிக்க நீ ஏடானே நேர்மை வழி போகும் தேரானே நான் நிலச்சி வளர நீ வேறானே என்ன வளர்த்தவும் பாசம் நான் மாறாதே ஏழு ஜென்மத்திரோனா பட்ட கடந்தான் தீராது என்ன வளர்த்தவும் பாசம் நான் மாறாதே ஏழு ஜென்மத்திரோனா பட்ட கடந்தான் தீராது அப்பா சுமந்து நீ பெற்ற பிள்ளைங்களை ஆராட்டி சீராட்டி வரத்தையனே எனக்கு பேரு வச்சு அழகு பார்த்த ஐயனே ஐயனே அப்பா நீ மந்திரம்மா பாடுபட்ட எந்திரம்மா அப்பா நீ மந்திரமா பாடுபட்ட எந்திரமா இங்கையா நீ இருந்த நாவரந்த கோபுரமா ஓயாத சக்கரமா கண்ணிமை போல் பத்திரமா பாதுகாத்து என்ன வரத்து பாங்க நான் சொல்லருமா தோளில் சாய்த்தென்று யாராட்டீரா துவண்டி விடும்போது சீராட்டி பாசே மழை தூவி பாராட்டீரா பக்கே துணனின்றி ஆராட்டி அள்ளும் பகலும் துயர கடலில் நீராடி ஆராக்குனே ஆலமரமா போராடி அள்ளும் பகலும் துயர கடலில் நீராடி ஆராக்குனே ஆலமரமா போராடி அப்பா சுபேஜயம் நொந்த
சுமந்த பொன்னை குத்தியும் பயனில்லை நோயாலே மடிந்திட்டான் புத்தனும் கண்டீர். அந்த நாம் சங்கராச்சாரியும் ஆண்டார். அதற்கடுத்து ராமானுஜனும் போனார். சிலுவையிலே அடி ஒன்று இயேசுவும் செற்றார். தீயதொரு கணையாலே கண்ணனும் ஆண்டார். பலர் புகழும் ராமனுமே ஆற்றினில் விழுந்தார். அப்பொழுது நான் மட்டும் இறக்காமல் போவதுண்டா? இன்றோ அருமை பெருந்தகையார் என்று சொல்லக்கூடிய சேரியான் ஐயா, நாளை கடித்து யார் யாரோ அப்படி இந்த பூமியிலே ஜனித்த ஒவ்வொருவராக மாயத்தான் போகின்றோம். அப்படி இருந்தாலும் தாய் என்றும் பாராமல், தங்கை என்றும் பாராமல், அன்னை என்றும் பாராமல் ஏன் நாம் சண்டையிட்டுக் கொண்டு மடிய வேண்டும்? இருக்கும் காலத்திலே ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு கொடுத்த உள்ளங்கள் அனைத்துக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன்.